Good afternoon, students. Next topic carbonyl compounds and carboxylic acids. Gannisaro reaction. Gannisaro reaction, important mechanism. Aldol condensation and Gannisaro mechanism is two important mechanism in this lesson. Carbonyl compounds. So Gannisaro reactions means two molecules of benzaldehyde. Two molecules of benzaldehyde formula C6H5CHO. Two molecules of benzaldehyde react with 50% NaOH, 50% NaOH to form benzyl alcohol and sodium benzoate is formed. This is called Gannisaro reaction. So, இப்போ benzyl alcohol எப்படி ஃபார்ம் ஆகும் பாருங்க. C6H5CH4 இருக்குல்ல, C6H5CHO ல இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை இங்க ஷிஃப்ட் பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை இங்க ஷிஃப்ட் பண்ணும்போது C6H5CH2 ஆயிடும். தென் O இருக்கு. ரிமைனிங் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன். சோ பென்சால்டிஹைட்ல எக்ஸஸா இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனையும் சோடியம் ஹைட்ராக்சைடு கூடிய ஒரு ஹைட்ரஜனையும் இங்க ஆட் பண்ணும்போது என்னது பென்சைல் ஆல்கஹாலா மாறும். C6H5CH2OH. C6H5CH2OH. This compound name is benzyl alcohol. Benzyl alcohol. So benzyl alcohol கிடைச்சது. நெக்ஸ்ட் என்னடா இருக்கு? நெக்ஸ்ட் பெண்டிங். So benzyl alcohol C6H5C, இந்த ஹைட்ரஜன் எலிமினேட் ஆயிடுச்சு. CO அடுத்து என்னது? ONA. COONA. Sodium acetate. Sodium benzoate. So two molecules of benzaldehyde in the presence of 50% NaOH to form benzyl alcohol and sodium benzoate is formed. This is called Gannisaro mechanism. Then இதனுடைய mechanisms பார்ப்போம். This is a Gannisaro reaction. So mechanism பார்ப்போம். mechanismத்துல first step attack nucleophile like hydroxyl group. Attack nucleophile like OH. So benzaldehyde molecular formula C6H5CHO. C6H5CHO. So எப்படினாலும் பண்ணிக்கலாம். react with hydrogen. So or எப்படினாச்சும் இது பண்ணிக்கலாம். So டைரக்டா ஹைட்ராக்சில் குரூப்பை ஆட் பண்றோம். So இப்ப ஹைட்ராக்சில் குரூப்பை ஆட் பண்றப்போ என்ன நடக்குன்னு பாரு. ஹைட்ராக்சில் குரூப்பை ஆட் பண்றோம். இப்போ ஹைட்ராக்சில் குரூப்பை ஆட் பண்றப்போ C6H5CH O minus. So இது வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடும். So இந்த ஹைட்ராக்சில் குரூப் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடும். So ஆக்சுவலா வந்து இந்த ஃபார்முலா வந்து நம்ம இப்படி ரைட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஃபார்முலா வந்து இப்படி ரைட் பண்ணிருக்கோம். சரி, ஹைட்ராக்சில் குரூப் இங்க ஷிஃப்ட் ஆயிடும். ஹைட்ராக்சில் குரூப் இங்க ஷிஃப்ட் ஆகும்போது OH பாண்ட் என்னடா? பாண்ட் CH. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தென் செகண்ட் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் attack by nucleophile hydroxyl group. Attacking carbonyl group in hydroxyl group. And second step அந்த தான் அப்படியே ரைட் பண்ணு. C6H5CO minus OH and CH and excess of another one benzaldehyde formula C6H5C double bond OH. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை இங்க ஷிஃப்ட் பண்ணுங்க. இந்த ஹைட்ரஜனை இங்க ஷிஃப்ட் பண்ணுங்க. அப்ப இந்த ஹைட்ரஜனை இங்க ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிரும். டபுள் பாண்டா மாறிடும். புரியுதாடா? இந்த ஹைட்ரஜனை இங்க ஷிஃப்ட் பண்ணும்போது சோ இந்த பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிரும். டபுள் பாண்டா மாறிடும். ப்ராடக்ட் என்னது? C6H5C double bond O and OH. This is a benzoic acid. Remaining இந்த ஹைட்ரஜன் இங்க ஷிஃப்ட் ஆகும்போது எப்படி இருக்கும்? C6H5CH2O minus. C6H5CH2O minus. இது அப்படியே தேர்ட் ஸ்டெப்ல எடுக்கும். Third step is a proton transfer.
third step is a proton transfer. The proton transfer எப்படி நடக்குன்னு பார்ப்போம். So இத அப்படியே ரைட் பண்ணுங்க. third stepல C6H5 C double bond O OH is a benzoic acid and C6H5 CH2O minus and Na plus. Third step is a proton transfer. இந்த புரோட்டானை என்ன செய்யறேன் அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை வந்து இங்க ஷிஃப்ட் பண்றேன். ஹைட்ரஜன் இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு புரோட்டானை இங்க ஷிஃப்ட் பண்றேன். புரியுதாடா? இந்த ஹைட்ரஜனை இங்க ஷிஃப்ட் பண்ணும்போது இது பென்சைல் ஆல்கஹாலா மாறிடும். சோடியம் புரோட்டானை வந்து இந்த சோடியம் மெட்டலை இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னவா மாறும்டா? சோடியம் பென்சோயேட்டா மாறிடும். சோ பிகினிங்ல ஜெனரல் ரியாக்ஷன்ல என்ன ப்ராடக்ட் கிடைச்சதோ மெக்கானிசத்துல தேர்ட் ஸ்டெப்ல அதே ப்ராடக்ட் வந்து கிடைச்சோம். ஓகேவா? ஓகே. சோ இந்த பென்சாயிக் ஆசிட் இருக்கிற ஹைட்ரஜன் இங்க ஷிஃப்ட் பண்ணும்போது இது பென்சைல் ஆல்கஹாலா மாறிடும். இந்த சோடியம் மெட்டலை வந்து இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னது? சோடியம் பென்சோயேட்டா மாறிடும். சோ ப்ராடக்ட் என்னடா? C6H5 CH2OH பென்சைல் ஆல்கஹால் and C6H5 COONA sodium benzoate. This is a Gannisaro mechanism. So first step attack nucleophile and second step excess of benzaldehyde and third step transfer of protons so to form benzyl alcohol and sodium benzoate. Next, Grast Gannisaro reaction. Grast Gannisaro reaction. Grast-Gannisaro reaction. So benzaldehyde react with formaldehyde in the presence of same sodium hydroxide. கூட ஆட் பண்றோம். அதே மாதிரி தான்டா. சோ எப்படி வந்து Gannisaro மெக்கானிசத்துல வந்து பென்சைல் ஆல்கஹால் ஃபார்ம் ஆகி சோடியம் அசிட்டேட் ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி சோடியம் ஃபார்மேட் ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகும் பாருங்க. C6H5CH. சோ இங்க ஃபார்மால்டிஹைட்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனை இங்க ஷிஃப்ட் பண்ணுங்க. அடுத்து சோடியம் ஹைட்ராக்சைடுல ஒரு ஹைட்ரஜனை இங்க ஷிஃப்ட் பண்ணனும். இப்போ என்னடா கிடைக்கும்? C6H5CH2OH பென்சைல் ஆல்கஹால். ரிமைனிங் என்னடா இருக்கு? இங்க ஹைட்ரஜன் எலிமினேட் பண்ணியாச்சு. ரிமைனிங் என்ன இருக்கு? HCO. இங்க என்னது? ONA சோடியம் ஃபார்மேட். ஓகேவா? Next, benzoin condensation. Next reaction. So, benzaldehyde and formaldehyde in the presence of sodium hydroxide, benzyl alcohol and sodium formate. This is called Grast-Gannisaro reaction. Next, benzoin reaction. So, benzoin condensation or benzoin reaction. Same. Two molecules of benzaldehyde. So the benzaldehyde it will reverse as 2 molecules of benzaldehyde C double bond O C6H5 in the presence of alcoholic potassium cyanide. Okay, 2 molecules of benzaldehyde in the presence of alcoholic potassium cyanide. இப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா இத வந்து இங்க ஷிஃப்ட் பண்ணுங்க. சோ இங்க இத ஷிஃப்ட் பண்ணும்போது CHOH ஆ மாறும். புரியுதாடா? இத வந்து இங்க ஷிஃப்ட் பண்ணுங்க. இந்த ஹைட்ரஜனை இங்க ஷிஃப்ட் பண்ணுங்க. டைரக்ட்டா அப்படியே மெர்ஜ் மட்டும் தான் ஆகும். எதுவும் எலிமினேட் ஆகாது. பென்சாயின் காண்டென்சேஷன் ஆர் பென்சாயின் ரியாக்ஷன்ல. சோ 2 molecules of benzaldehyde in the presence of alcoholic potassium cyanide. அப்ப அந்த ஹைட்ரஜனை இங்க ஷிஃப்ட் பண்ணும்போது எப்படிடா இருக்கும்? C6H5 CHOH C double bond O C6H5. So this compound name is benzoin. So this is called benzoin condensation or benzoin reaction. Next, Berkin's reaction. Benzaldehyde. The same benzaldehyde react with acetic anhydride formula
வாட்டர் மாலிகுலை எலிமினேட் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா ரைட் பண்றோம். பென்சால்டிகேட் ரியாக்ட் வித் அசிட்டிக் அன்ஹைட்ரேட். சோ வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டானா எப்படி எழுதணும்? CH3 அசிட்டிக் அன்ஹைட்ரேட் CH3 C double bond O, then CH3 C double bond O in the presence of sodium acetate. In the presence of sodium acetate. சோடியம் அசிட்டேட் கூட ஆட் பண்றோம். இப்போ வாட்டர் மாலிகுலை எலிமினேட் பண்றோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. அப்ப வாட்டர் மாலிகுலை எலிமினேட் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா தான் அசிட்டிக் அன்ஹைட்ரேட்டை ரைட் பண்ணிருக்கேன். அசிட்டிக் அன்ஹைட்ரேட். சோ அசிட்டிக் அன்ஹைட்ரேட்டை ரைட் பண்ணிருக்கேன். சோ வாட்டர் மாலிகுலை எலிமினேட் பண்ணியாச்சு. சோ வாட்டர் மாலிகுலை எலிமினேட் பண்ணது போக ரிமைனிங் உள்ளதை ரைட் பண்ணுவோம். சோ எப்படி ரைட் பண்றதுனா C6H5 CH double bond CH double bond அடுத்து next CH C double bond O and bond remaining என்ன இருக்கு C double bond என்னது CH3. again என்ன பண்ணுங்கன்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணுவோம். adding of water molecule so water molecule தான் நான் என்ன செஞ்சிருக்கேன் H and OH ஸ்ப்ளிட் பண்ணி ரைட் பண்ணிருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்க அப்படினா C6H5 CH COOH C6H5 CH double bond CH COOH. Next CH3 C double bond O CH3 C double bond O COH னா என்னது acidic acid. Cinnamic acid and acetic acid is formed. So cinnamic acid formula C6H5 CH double bond CH then C double bond O OH. This is a cinnamic acid. Next acetic acid form CH3 C double bond O OH. Cinnamic acid. This is a cinnamic acid and acetic acid is a product. Okay. Next. So Perkins reactions like benzaldehyde react with acetic anhydride in the presence of sodium hydroxide and hydrolysis to give cinnamic acid and acetic acid is produced. Next, no Vinagel reaction. Important naming reaction. No Vinagel reaction. No Vinagel reaction. No Vinagel reaction. No Vinagel reaction. Benzaldehyde react with C6H5 CH double bond O. Benzaldehyde react with malonic acid. Malonic acid formula CH2 water molecule eliminate பண்றதுக்கு இந்த H2 இப்படி எழுதுறேன். So malonic acid formula CH2 COOH twice. Benzaldehyde react with malonic acid. Benzaldehyde react with malonic acid in the presence of pyridine. So elimination of water molecule. In the presence of pyridine, elimination of water molecule. Water molecule eliminate பண்றது கன்வீனியன்ட்டா தான் ப்ராடக்ட் எழுதிருக்கேன். ரியாக்டன்ட் ரைட் பண்ணிருக்கேன். இப்ப ரிமைனிங் என்னடா இருக்கும் C6H5 CH double bond அடுத்து என்ன இருக்கு C6H5 CH double bond. So இங்க என்னது இருக்கும் COOH. Next CCOH and COOH. Next elimination of carbon dioxide. Carbon dioxide எப்படி எலிமினேட் பண்றது? So carbon dioxide எலிமினேட் பண்ணியாச்சு. So carbon dioxide eliminate பண்ணா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? cinnamic acid is a product. So product எழுதுவோம் C6H5 CH double bond CH and COOH. This compound name is cinnamic acid. Compound name is என்னடா? cinnamic acid and plus carbon dioxide. Cinnamic acid and carbon dioxide. This is a no Vinagel reaction. So benzaldehyde react with malonic acid in the presence of pyridine to form intermediate and then elimination of T-carboxylation. T-carboxylation means elimination of carbon dioxide to form cinnamic acid and carbon dioxide. Next
Formation of SIF phase. 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 So benzaldehyde. Benzaldehyde react with aniline. Aniline formula C6H5NH2. ரிவர்ஸ்ல ரைட் பண்றோம். ரிவர்ஸ்ல ஏன் ரைட் பண்றோம் அப்படின்னா வாட்டர் மாலிகுல் எலிமினேட் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக தான் ரிவர்ஸ்ல ரைட் பண்ணிருக்கோம். சோ benzaldehyde react with aniline. Benzaldehyde react with aniline. C6H5NH2. So water molecule eliminate பண்றோம். Elimination of water molecule product form ஆகும். So product என்னடா C6H5CH double bond NC6H5. This is a SIF phase. SIF phase or benzol aniline. Benzol aniline. Benzol aniline. So நம்ம क्वेश्चन கேக்குறது வந்து have is prepared SIF phase அப்படினா கேட்பாங்க. So SIF phase க்கு another one name தான் benzol aniline. So formation of SIF phase benzaldehyde react with aniline. So elimination of water molecule benzol aniline. Benzol aniline plus water. Okay. So okay student. என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா Gauss mechanisms and Rast Gauss mechanism, Perkins reactions and benzoyl condensation and Lobodenium reaction and formation of SIF phase. So okay, next video la malachite green and nitration sulfonation பத்தி next video la பார்ப்போம். Okay student, thank you.